இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாம், லக்ஷ்மி அட வேண்டாம் லக்ஷ்மி, உன்னோட இடம் எப்பவும் என் மனசுல தான் இருக்கணும், என் காலில் விழக்கூடாது. லக்ஷ்மி, மித்ராக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஆனா என் பையனை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு நீ சொல்லலையே. மித்ரா இந்த அம்மா கிட்ட எப்பவும் எதையும் மறைக்க மாட்டான். ஒண்ணு இல்லம்மா. லக்ஷ்மி, நீ சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லு லக்ஷ்மி, அங்க ஏதாவது நடந்ததா? இப்ப இங்க நடந்த சண்டையை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். மம்மி டாடிக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அனசூயா, என்னடி பண்ற? என்னங்க நீங்க கை ஒரு நல்ல ஸ்விங்ல போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸ்விங்ல போதா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வேற என்னங்க பண்ணுவேன்? இந்த காஸ்ட்லியான வீடு, இந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு பொருள், அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ், அதை விட சிறப்பு இதோ இந்த ஃபிஷ் அக்வாரியம். இதுல இருக்கிற மீனெல்லாம் பாக்கும்போது என் மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அதாங்க அமுக்கலான்னு பாக்குறேன். உன்னை என்னன்னு சொல்றது? நம்ம எங்க வந்திருக்கோம்? நீ என்னடி பண்ற? இது பெரிய இடம்டி. இங்க வந்து உன் வேலையை காட்டுற. இந்த மாதிரி பணக்கார வீட்ல தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஒண்ணும் இல்லாத வீட்ல என்ன கிடைக்க போகுது? மண்ணாங்கட்டு. அடியே, நான் சொல்றத கேளு. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம மானமே போயிடும். ஆமாங்க, இங்க நான் தான் திருடனன்னு பேப்பர்ல போடுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன? அதான் உங்க அம்மாக்கு இருக்கே ஒரு கேடு கெட்ட பழக்கம். கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிக்க. ஏய், கண்ணு தெரியல உனக்கு? உங்களுக்கு தான் கண்ணு இருக்குல்ல. நீ லக்ஷ்மியோட சித்தி தானே? ஆமா, லக்ஷ்மியோட சித்தி மட்டும் இல்ல, கன்னியாகுமரியோட பியூட்டி ஷாலினியோட அம்மாவும் தான். பார்த்தாலே தெரியுது உங்க கெட்டப்பு, உங்க பேச்சு எல்லாரும் இப்படிதானா? யாருக்கும் காமன் சென்ஸே இல்லையா? அப்படி இருந்திருந்தா நம்மள மாதிரி ரிச் பீப்புள சுரண்ட வருவாங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, டங்க ஸ்லிப் பண்ணாதீங்க, இவ்ளோ கேவலப்படுத்தாதீங்க. எங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. பாரா லக்ஷ்மி, என்ன நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்னால உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? இல்ல அவங்க எல்லாம் மாடர்னா வந்திருக்காங்கன்னு நீ நர்வஸா ஃபீல் பண்றியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ இந்த ட்ரெஸ்ல கம்ஃபர்டபுளா இருக்கியா இல்லையா? மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா உனக்கு கம்ஃபர்ட்டா இருந்திருக்குமா? தெரியுது இல்ல? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ற? இல்ல, அது எல்லாரும் ஒரு மாதிரி வந்திருக்காங்க, நான் மட்டும் தனியா. அது அவங்களோட கம்ஃபர்ட், இது உன்னோட கம்ஃபர்ட். நானி, அக்கா, பசிக்குதா உனக்கு? இல்லக்கா. இங்க பாரு, இங்க என்னென்னமோ இருக்கும். வந்திருக்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ எதையோ அதிகமா சாப்பிடக்கூடாது, அப்புறம் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது.
சரியா? ம் சரிக்கா. ம். நீ ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்திருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஆ ஓகேக்கா. சரி, பார்ட்டி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் நான் டிவில தான் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல. இதான் முதல் தடவை பார்க்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். தேங்க்யூம்மா. ஆமா, ஒரு நாள் முழுக்க மித்ராவும் நீயும் ஒன்னாதானே இருந்தீங்க. அவனை பத்தி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? அங்கிள், அது ஒன்னும் புரிஞ்சுக்கலையா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். அவரு ரொம்ப நல்லவரு. அவனோட நல்ல குணம் அவ்வளவு ஈஸியா வெளியே தெரியாதுமா. அவனை ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணணும். அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அப்போதான் அவனுக்குள்ள இருக்கிற பண்பாடு, இரக்கம், கருணை எல்லா குவாலிட்டிஸும் உனக்கு தெரியும். அண்ணா, என்னண்ணா இது? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? லக்ஷ்மி அவ்வளோ ட்ரெடிஷ்னலா ரெடியாகி வந்திருக்கா. நான் அவளை மேட்ச் பண்ணணும்ல. அதனால தான் நானும் இப்படி மாறிட்டேன். ஓஹோ, உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர்னு விஷுவலா காட்டணும்னு பாக்குறீங்க, அப்படிதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மேட்ச் ஆக தானே போறோம். அத இப்பவே ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு பேரு மேட்ச் பண்றது இல்லடா, துணையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வாடி. மித்ரா, ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி? கம் ஆன், வா டான்ஸ் பண்ணலாம். ஷோர். லக்ஷ்மி, லெட்ஸ் டான்ஸ். இல்லங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. டோன்ட் வரி. இது என்ன காம்படிஷனா? ஃப்ளோருக்கு போனா தன்னால வரும்.